உலகத்துல அடையாளம் காணப்பட்ட 7 அதிசயங்கள் இருந்தாலும் கூட 8வது ஒரு அதிசயம் இருக்குதுன்னு ஐன்ஸ்டீன் சொல்றாரு. அந்த 8வது விஷயத்தை பார்க்க முந்தி மோசோ பெம்பு அப்படின்ற ஒரு சைனீஸ் பெம்பு ட்ரீட ஸ்டோரியை ஷோட்டை பார்த்துட்டு வந்துருவோம். சைனால ஒரு குறிப்பிட்ட மூங்கில் மரத்தை நாட்டி ஆரம்ப 5 வருஷத்துக்கு எந்த ரிசல்ட்டையுமே காட்டாது, வெறும் 1 இன்ச் மட்டும்தான் வளரும். அந்த 5 வருஷம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வர 5 வாரத்துல இது வந்து 80-90 அடி அசுர வளர்ச்சியை ஒரே அடியா காட்டும். அப்போ ஒரு கேள்வி வரும், இந்த பெம்பு ட்ரீ ஆரம்ப 5 வருஷமாவே வளர்ந்துச்சா அல்லது 5 வாரத்துல வளர்ந்துச்சாண்டு. உண்மையிலேயே அந்த மூங்கில் மரம் ஆரம்ப 5 வருஷத்துல அதுல வேற 7 மாதம் வரைக்கும் பரப்பி அதுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் எடுக்கவும், அதே மாதிரி 5 வாரத்துல வளர்றதுக்கு தேவையான கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணவும் பயன்படுத்திக்குது. அப்ப இந்த இடத்துல அந்த ஃபார்மர் குறிப்பிட்ட 5 வருஷத்துக்கு தொடர்ந்து தண்ணி ஊத்தி உரம் போட்டு அதை பராமரிச்சுட்டே வந்திருந்தா தான் 5 வாரத்துல அந்த ரிசல்ட்டை பார்க்கல. சேம் இதே விஷயத்தை தான் ஐன்ஸ்டீன் கம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாரு. இதை தான் உலகத்துல 8வது அதிசயமாகவும் மென்ஷன் பண்றாரு. அப்படி பார்த்தோம்னா இந்த கம்பவுண்ட் எஃபெக்டை எங்களோட வாழ்க்கையில ஹெபிட்ஸ்ல அல்லது ஃபினான்ஷியல் விஷயங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ற நேரம் குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமுக்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட குறுகிய காலத்துல மிகப்பெரிய அசுர வளர்ச்சியோட காட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆயிருக்கு. அப்ப இந்த கம்பவுண்ட் எஃபெக்ட் சம்பந்தமா தெளிவான ஒரு புரிதலோட நாங்க ஸ்டாக்ஸை பிக் பண்ற நேரம் லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் மூலமா சிறிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியே மிகப்பெரிய அமௌண்ட்ல லாபம் பார்க்கலும். இது கம்ப்ளீட்டா மெத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸோட மிகப்பெரிய அளவுல ரிசர்ச் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஒரு இன்வெஸ்டரா நாங்க கட்டாயம் இந்த கம்பவுண்ட் எஃபெக்டை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கொண்டு ஸ்டாக்ஸை பிக் பண்றது, ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ற வேலையை பார்க்கணும். ஸோ இந்த கம்பவுண்ட் எஃபெக்ட் சம்பந்தமா டீப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் பின்னால ஸ்டாக்ஸை பிக் பண்ணுங்க. தேங்க்யூ. அர்ஷாட் ஃப்ரம் இன்வாட்டல்.